ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி தினம் ஒரு வாழ்வியல் என்ற வரிசையில் நாம் இன்றைய வாழ்வியல் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது, நல்ல நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை வேதனைப்படுத்துகின்ற போது என்ன என்ன துன்பங்கள் வருகின்றது, அந்த துன்பத்தினால் பாவம் எப்படி விளைவுகின்றது என்பதை ஐயா நமக்கு சொல்லி வருகின்றார்கள். அதாவது நல்லவர்களுடைய மனதை நடுங்க வைப்பது, வேதனைப்பட வைப்பது என்பது தவறு. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் அந்த செயலை யார் செய்தாலும் சரி, அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை புண்ணியங்களும் அங்கே தானாக அழிந்துவிடும். ஆகவே நாம் ஒரு செயலை செய்கின்ற போது, ஒரு சொல்லை சொல்லுகின்ற போது, நாம் சொல்வது சரிதானா, நாம் சொல்லுகின்ற அந்த சொல்லில் யாருடைய மனமும் புண்படுகின்றதா என்பதை பார்த்து ஆராய்ந்து நம்முடைய பேச்சினை நாம் பேச வேண்டும். ஏனென்றால் ஒரு குற்றம் குறை எதுவும் செய்யாதவர்கள் அவர்களுடைய மனம் வேதனைப்படுகின்ற படுவையாக பொய் சாட்சி சொல்வது, கோள்மூட்டி அவர்கள் மனம் துன்பப்படுகின்ற விதமாக பேசுவது, மேலும் அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்தை அவர்கள் செய்ததாக சொல்வது, ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசுகின்றவர்கள் அவர்கள் இதுவரையிலும் செய்த நன்மைகளை புண்ணியங்களை இழந்து தீ நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு பாவ வினைக்கு ஆளாகுகின்றார்கள். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பிறருடைய மனம் வேதனைப்படுகின்ற விதமாக வார்த்தைகளை பேசக்கூடாது. எப்போதும் நேர்மையான வழியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நேர்மையான வழியில் அங்கே சான்றோர் மக்களோடு தொடர்பு வைத்து, அந்த சான்றோர்கள் தான் அந்த நல்ல ஒரு குணத்தோடு வாழுகின்றவர்கள். அந்த சான்றோர் வாழுகின்ற நெறியில் நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கே பாடுபட வேண்டுமே அல்லாது அவர்களை அழித்து அங்கே நாம் அவர்களை மனம் வேதனைப்பட செய்து, அவர்களை நடுங்க வைத்து, அவர்களை துன்பப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் அறம் என்பது எது என்பதை தெரிந்து சான்றோர் வழியில் நின்று அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து சிறப்பு பெற வேண்டுமே அல்லாது வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அழித்து நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறு என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா உண்டு.